வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லாபுரம் பகுதியில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லாபுரத்துலேருந்து நங்கவள்ளி போயிட்டு இருக்கிறோம். நங்கவள்ளி சந்தையை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லாபுரம் நகரப்பகுதியை விட்டு வெளியே வந்துட்டோம். சூரப்பள்ளி மில் பஸ் ஸ்டாப்பு நம்ம வந்துட்டோம். சூரப்பள்ளி பள்ளிக்கூட ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா காலையில் டைமு நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க, ஜில்லுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வனவாசி சன்னாசி முனியப்பன் கோயில் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் சார்ந்த பகுதி. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, தேங்காய் தொழில் நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இருபுறமும் பார்த்தீங்கன்னா நல்லா புளிய மரங்கள் நிறையா இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது காலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நங்கவள்ளிக்கு பக்கமாக வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம நங்கவள்ளி சந்தைக்கு வந்துடலாம். வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், வனவாசி நம்ம வந்துட்டோம். வனவாசி பகுதிக்கு வந்தாச்சு. நங்கவள்ளி நகர பகுதிக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நங்கவள்ளிக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே தான் வந்து சந்தைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நம்ம நங்கவள்ளி பேருந்து நிலையம் வந்தாச்சு. வாங்க போய் இப்போ சந்தையில் போய் பார்க்கலாம். நங்கவள்ளி பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோழி சந்தை நடந்துகிட்டு இருக்குது. சந்தைக்கு பார்த்திங்கன்னா நிறையா கோழிக்கு விற்பனைக்கு வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி சந்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆட்டு சந்தை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டுருக்குறோம். நங்கவள்ளி சந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சந்தை. ஞாயிற்றுக்கிழமை கண்டா இந்த சந்தை நடந்துருக்குது. வார சந்தை ஞாயிற்றுக்கிழமை. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மாடுங்களும் அதிகமாக விற்பனைக்கு வந்துருக்குது. சந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக நடந்துட்டு இருக்குது. வாங்க சந்தைக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஆடு பார்த்தீங்கன்னா நிறையா விற்பனைக்கு வந்துருக்குது. வெள்ளாடுங்க, செம்பிளி ஆடுங்க, குட்டிங்க பாருங்க நிறைய விற்பனைக்கு வந்துருக்குது. ஆடு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கவுரு சங்கிலி நல்லா சிறப்பாக வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சங்கிலி, சலங்கை, இந்த மாதம் ஆடி மாதம் இருந்தாலும் நல்லா சந்தை பார்த்திங்கன்னா நல்லா நடந்துகிட்டு இருக்குது. நிறையா விற்பனைக்கு ஆடுகள் வந்துருக்குது. அப்படியே ஆட்டு சந்தையை ஒட்டியே அப்படியே காய்கறி சந்தை, மற்ற வியாபாரமும் பார்த்திங்கன்னா நடந்துருக்குது நல்லா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி முழுசாக நம்ம நங்கவள்ளி சந்தையை பார்த்துருக்குறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உயிர்கோளம் சேனல்.